நீங்க யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமான நபரா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டெப் 1 ஃபியர் ஆஃப் யுவர் லாஸ். உங்களோட முக்கியத்துவத்த ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்கள இழக்கும் பயத்த உருவாக்கணும். நான் பண்றது தப்பு. இவர இழந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? அப்படிங்கிற எண்ணத்த அவங்க மனசுல விதைக்கணும். அதிகமான பேச்சு, டெய்லி அப்டேட்ஸ், எமோஷனல் டாக்ஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். ஆனா இந்த டெக்னிக் 2 பக்கமும் ஷார்ப்பான கத்தி மாதிரி மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிடலாம். ஸோ லைட்டா யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2 அவாய்ட் அவைலபிலிட்டி. ஒரு காலத்துல சிக்கனும் மட்டனும் ஒரே விலை தான். ஆனா இப்ப சிக்கன் விலை கம்மி. ஆடுகள் எல்லாம் கம்மியாயிடுச்சா? இல்ல. கோழி பண்ணை அதிகமாயிடுச்சு. கோழியோட அவைலபிலிட்டி அதிகமானதால சிக்கன் விலை கம்மியாயிடுச்சு. ஸோ அவைலபிலிட்டி மேட்டர்ஸ். அவைலபிள் அதிகமானா வேல்யூ கம்மியாகும். நீங்களும் உங்கள பிஸியான ஆளா காட்டிக்கோங்க. உங்க நேரம் அதிக மதிப்புள்ளதா பில்டப் குடுங்க. ஸ்டெப் 3 மெயின்டெயின் சம் மிஸ்ட்ரி. எல்லாத்துக்கும் மிஸ்டரினா பிடிக்கும். மிஸ்ட்ரி பீப்பிள ரொம்ப பிடிக்கும். மிஸ்ட்ரிக்கு எப்பவுமே கவர்ச்சி அதிகம். அது மத்தவங்கள ஈர்க்கும். நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கிட்ட உங்கள மர்மமான மனிதரா காட்டிக்கோங்க. ஏதோ ஒரு மர்மம் உங்களுக்குள்ள இருப்பது போலவே நடந்துக்கோங்க. ஏதாவது உங்கள பத்தின ரகசியத்த மறைங்க. உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு ரகசியம் இல்லைன்னாலும், உங்கள பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா, டீட்டெயிலா சொல்லாதீங்க. ஸ்டெப் 4 உங்களுக்காக அவங்க டைம இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அது எப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன 3 விஷயத்தையும் நீங்க சரியா பின்பற்றினாலே, அவங்களே உங்கள தெரிஞ்சுக்க டைம் ஒதுக்குவாங்க. அப்ப நீங்களும் அதுக்காக டைம் ஒதுக்கி, உங்கள பத்தி தெரிஞ்சுக்க அவங்கள அலோவ் பண்ணணும். ஆனா, நீங்க ஒதுக்கும் டைம் ரொம்ப வேல்யூ. உன்ன விட வேல்யூ ஆனது. அத உனக்காக செலவு பண்றேன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. இது அவங்க மனசுல நீங்க இம்பார்ட்டன்ட் பெர்சன்னு சொல்லாம சொல்லும். ஸ்டெப் 5 இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இத்தன பண்ணி நீங்க அவங்களுக்கு முக்கியமான நபரா மாறலைன்னா, சோ சாரி. அவங்களுக்கு வேற யாரோ முக்கியமான நபர் இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. நம்ம யாருக்கு முக்கியம் இல்லையோ அவங்கள ஒதுக்கிட்டு, நம்பள யாரு முக்கியமான நபரா வேல்யூ பண்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபரா, ஒரு ராஜாவாவோ, ராணியாவோ வாழுங்க.